பிரியாணி பிளேட்டில் சர்வ் பண்ணியாச்சு. பிரியாணி பார்த்து அந்த கலரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் சவுதியிலேருந்து ஒரு புது யூடியூப் சேனல் தொடங்குறோம். எங்கள் சேனல் நேமு எக்ஸ்பேட்ரியேட் தமிழன், வெளிநாட்டவரில் தமிழன் நாங்கள். ஓகே, இன்னைக்கு எங்களோட முதல் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு பிரியாணி செஞ்சு எல்லாரையும் திருப்திப்படுத்துவோம். எல்லாரும் இல்லை, எங்கள் ரூமில் உள்ள 6 பேர் தான் திருப்திப்படுத்த முடியும். உங்களெல்லாம் நீங்கள் பார்த்து சமைச்சு நீங்கள் திருப்திப்படுத்துவீங்க. ஓகே, நம்ம அடுத்த இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். எக்ஸ்பேட்ரியேட் தமிழன், வாருங்கள் சேர்ந்து சமைக்கலாம். இப்போ நமக்கு தேவையானது பிரியாணி நம்ம செய்ய போகிறோம். பிரியாணி எத்தனை கிலோ செய்ய போகிறோம்னா, ஒரு 2 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். 2 கிலோ சிக்கனுக்கு 2 கிலோ சிக்கனு 2 கிலோ அரிசி போட்டு நம்ம ஒரு 8 பேர் சாப்பிட்ற மாதிரி நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி நம்ம ஊர் ஸ்டைலில் தம் பிரியாணி. சரிங்களா, நல்லா சூப்பரான அருமையான தம் பிரியாணி பண்ண போகிறோம். தம் பிரியாணி குக் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேல்முருகன். இவர் கும்பகோணம் கொண்டாயிருப்பை சேர்ந்தவர். ஓகே, நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா என் பேர் இளையராஜா, எனக்கு திருவாரூர். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள். இது அரிசி இப்போ தான் ஊற போட்டு, இப்போ தான் ஒரு 5 நிமிஷம் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி ஊற போட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இது 2 கிலோ அரிசி, 2 கிலோ அரிசி ஊற போட்டு வச்சுருக்கோம். இங்கே 2 கிலோ சிக்கன் ஃப்ரெஷ் சிக்கன் கட் பண்ணி மசாலா போட்டு வச்சுருக்கோம். மசாலா என்ன போட்டிருக்கோன்னா, மிளகாத்தூள், மஞ்சள், உப்பு, அவ்வளோ வேற ஒன்றும் போடல. அந்த ஒரு மசாலா செட் ஆகிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுக்கோம். நம்ம இப்போ இதில் அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ ஸ்பைசிஸ்லாம் இருக்குது. இதை குக் சொல்லுவார், எனக்கு அந்தளவுக்கு தெரியாது பேர்லாம். இப்போ குக் சொல்லுவார். 3 பிரிஞ்சி இலை, 2 துட்டு பட்டை, ஏலக்காய் ஒரு 3 பீஸு, அன்னாச்சி முத்து 1, கிராம்பு ஒரு 4 பீஸு. இதையெல்லாம் வறுத்து பொடி பண்ணி, இதை தான் நாங்கள் ஸ்பைசிக்காக மசாலாவாக ரெடி பண்ணுறது. வேறு எந்த ஒரு பிராண்டு மசாலா, இதுதான் பிரியாணி மசாலா. வேறு எந்த பிராண்டு மசாலா நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இது மட்டும் தான். சரி, இதில் என்னென்ன அரைச்சி போட்டுறீங்க அதை சொல்லுங்கள். 10 கிராம் சோம்பு, 10 கிராமு, ஒரு 2 துண்டு அன்னாச்சி முக்கு, ஒரு 4-5 கிராம்பு, பட்டை 2, இதுதான் சேர்த்துருக்கோம். இது அப்படியே லைட்டாக இப்போ சூடு பண்ணி அப்படியே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, நம்ம இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிப்போம். இப்போ அடுப்பு பற்ற வைப்போம். நம்ம பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி வேட்டை தான் எல்லாருக்கும். எண்ணெய் ஒரு 150 ml எண்ணெய், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிடுவோம். 150 ml தேங்காய் எண்ணெய். அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பாத்திரத்தை வச்சு ஒரு 150 ml தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை முதல்ல சேர்த்துப்போம். வேல்முருகன் அருமையாக சமைப்பாப்பில், நான் நல்லா அருமையாக சாப்பிடுவேன். நமக்கு சமைக்க தெரியாது, வேல்முருகன் நல்லா அருமையாக சமைப்பாப்பிலங்க. நல்லா மீன் குழம்புலேருந்து பிரியாணி என்ன செஞ்சாலும், வெஜிடபிள் செஞ்சாலும் சரி, அருமையாக சமைப்பாப்பில். நம்ம சாப்பிட்றதோட சரி, சாப்பிட்டோமா, சைடு பாத்திரம் எத்தனை வளர்க்கணுமா, கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தோமா, அப்படியே ஓட்டிட்டு வேண்டியதான் போப்பேன். என்ன பண்ணுறது, வெங்காயம் அப்படியே வதங்குது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. வெங்காயம் அப்படி பொன்னிறமாக வரணுமா வேல்முருகன்? வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணுங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு போட்டு இது பண்ணிக்கணும், பரட்டி விடணும். இப்போ பட்டை, ஏலக்காய், ஜீரகம், சோம்பா, சோம்பு, ஜீரகம் இல்லை, சாரி, சோம்பு எல்லாத்தையும் போட்டுருக்காப்புல. மிளகு நம்ம முன்னாடி சொன்னோம்ல, எல்லாத்தையும் போட்டாப்புல. போட்டு இப்போ அப்படியே ஒரு பரட்டி விடாப்புல. எங்களோட முதல் வீடியோ, அதனால் நிறைய வார்த்தைகளில் செய்கிற விதங்களில் மிஸ்டேக்லாம் இருக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லபடியாக ஏற்றுக்குங்க. அப்புறம் இந்த வீடியோ எவ்வளோ பேர் பார்க்குறீங்க என்னென்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா இது யூடியூப்பில் நம்ம இதுதான் ஃபஸ்ட்டு. நீங்கள் பார்க்குற எல்லாருமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நமக்கு நெய் ஆட் பண்ணுறோம். நெய் ஒரு 50 100 கிராம் நெய் ஆட் பண்ணுறாப்புல. இதில் நாங்கள் சவுதி அரேபியாவில் தம்மாமில் இருக்கோம். யூடியூப் பார்க்குற, இந்த வீடியோ பார்க்குற யாரெல்லாம் பார்க்குறீங்களோ நீங்கள் எல்லாருமே உங்களோட பர்சனல் வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வளர்ச்சிக்கு உதவியாக இருங்க எல்லாருமே. பகுதி வெங்காயம் பகுதி இதான பிறகு, பகுதி பொன்னிறமாக வந்த பிறகு நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பரட்டி விட்றாப்புல வேல்முருகன். அந்த பிறகு தக்காளி ஆட் பண்ணுவோம் வேல்முருகன். ஓகே, வெங்காயம் பொன்னிறமாக வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணும். ஏற்கனவே இஞ்சி அரைச்சி வச்சுருக்கோங்க ஒரு 200 கிராம். இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வந்த பிறகு அந்த இஞ்சி ஆட் பண்ணிக்கணும்.
சத்தியமாக சொல்லணும்னா சமையலுங்கிறது ஒரு கலைங்க. அது எல்லாருக்குலாம் வராது. அந்த கை பக்குவம், செய்கிற விதங்கள், அது எல்லாராலையும் முடியாதுங்க. அது வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வெங்காயம் போட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் பச்சை மிளகா ஆட் பண்ணுறோம். இல்லை அதுபோல வேல்முருகன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாப்பில், அருமையாக சம்பாப்பில். இருக்கிற ஜாமானை வச்சு எப்படி சமைக்கலாம்? வேறு நம்ம பிரியாணி மசாலா அதெல்லாம் வாங்க மாட்டோம். இருக்கிற நம்ம என்ன வச்சுருக்கோம் கையில் அதை வச்சு தான் பிரியாணியே. ஓகோன்லாம் செலவெல்லாம் கிடையாது. அவ்வளோ செலவு பண்ணுறது இங்கே பிரியாணி கல்ல வாங்கி சாப்பிட்டு போயிடலாம்னு நம்ம இங்கே நம்மள்ட்ட அவ்வளோ செலவெல்லாம் நீங்கள் ஜாமான்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னும் பெரிய இந்த பிரியாணி மசாலா வாங்குகிறோம், அந்த மசாலா வாங்குகிறோம், இந்த மசாலா வாங்குகிறோம். பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராமே பார்த்திங்கன்னா சவுதி ரியாலுக்கு 8 ரியால் 10 ரியால் வந்துடும். இன்னொரு 4 ரியால் கூட போட்டால் நல்லா கடையில் போய் சாப்பிட்டு போயிடலாம்ல பிரியாணி. அப்புறம் இதுக்கு அதை வாங்கி வச்சுக்கிட்டு பிரியாணி போட்டுக்கிட்டு எல்லாம் இருக்க வச்சு நம்மளே அழகாக அருமையாக பண்ணோம்னா அதை விட டேஸ்ட்டுங்க. இந்த கண்டிஷனை தான் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே சேர்த்திங்கன்னா அதோட பக்குவங்கள்லாம் மாறும். ஒரு கட்டு புதினா போடுறோங்க, கொத்தமல்லி ஒரு கட்டு கொத்தமல்லியில் பாதி போடுறோம். ஒரு கட்டு புதினா ஃபுல்லாக போட்டாச்சுங்க. ஒரு கட்டு கொத்தமல்லி வந்து பாதி கொத்தமல்லி போட்டிருக்கோம், பாதி கொத்தமல்லி எடுத்து வச்சிட்டாப்புல. அது ஃபினிஷிங்கில் சேர்ப்பாப்புல. அதெல்லாம் போட்டு நல்லா ஒரு பரட்டி விடணும். அப்புறம் இஞ்சி போட்டால் டக்குன்னு அடி பிடிக்கும். கொஞ்சம் நேரம் விட்டோன்னே இஞ்சி போட்டு அடி பிடிச்சி போகிறீங்களா? அப்படியே கண்டிஷனாக இருக்கணும். கொஞ்சம் ஏமா வந்தோம்னா அப்படியே அடி பிடிச்சி போயிடும். இதை போட்டு இப்போ கொத்தமல்லி புதினா போட்டு அப்படியே பரட்டி விட்டாப்புல. இப்போயே ஓரளவுக்கு ஜாமாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த அப்படியே கொஞ்சம் ஜாம் போல் அப்படியே ஆகிடுச்சு, லிக்விட் போல் இந்த கொத்தமல்லி புதினா. இப்போ தக்காளி ஆட் பண்ணுறாப்புல. தக்காளி அரிஞ்சு 2 நாளாக அரிஞ்சு அப்படி கையால் தாங்க நசுக்கிறாப்புல. நல்லா அடியிலே நல்லா கலரி விடணும். ஏன்னா அடி பிடிச்சி போயிடும். அடி பிடிச்சி போச்சுன்னா அப்புறம் தம்போடு போகிறோம் நல்லா இதாகிடும், அடி பிடிச்சி அதெல்லாம் நல்லா கலரி விடணும் எப்பொழுதும். இப்போ தக்காளி எல்லாம் போட்டால் இது வரைக்கும் உப்பு சேர்க்கல. இப்போ தான் உப்பு சேர்க்க போகிறோம். ஏன்னா இப்போ உப்பு சேர்த்தோம்னா இந்த தக்காளி இன்னும் அப்படியே நல்லா இதாகிடும், கிரேவி ஆகிடும். உங்களுக்கு பாருங்கள், சீக்கிரமாக வெந்துடும், கிரேவி ஆகிடும். ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டுருக்காப்புல. நல்லா 7 மணிக்கு வேலைக்கு போவாங்க. அப்புறம் நைட்டு 7 மணிக்கு தான் வருவோம். 8 மணி நேரம் ரெகுலர் டியூட்டி, 4 மணி நேரம் ஓவர் டைம் கம்பல்சரியாக பார்த்து தான் ஆகணும். ஏன்னா வேலைக்கு மாதிரி இருக்கும். நம்ம பொழப்பு போடுங்க. இந்த போயிட்டு வந்துட்டு இந்த சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு 10 நிமிஷம் தான் நமக்கு நிம்மதியாகவே இருக்கும். அப்பா நீங்கள் வேலை பார்த்து நீங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம்னா ஒரு மன திருப்தி வரும். அது ஒரு நல்ல சாப்பாடாக இருக்கும். சும்மா ஏனோ ஒரு கறி செஞ்சு வச்சு அதை சாப்பிட்டோன்னா ஒரு மன திருப்தியாக இருக்காது. அப்புறம் எதுக்கு வேலை பார்க்கணும்ல, நமக்கு ஒரு ஆரோக்கியம் நல்ல உடம்புக்கு ஒரு நல்ல ஃபுட்டு உண்டு பண்ணி சாப்பிடணும் எப்போ சாப்பிட்டாலும். நானும் மேக்ஸிமம் ஒரு 100க்கு 20% பேரை பார்த்துருக்கேன். நம்ம கூட வேலை பார்க்குறவங்க சாப்பாட்டில் ஒரு கவனமாகவே இருக்க மாட்டாங்க. என்னமோ வயிறு நிறைஞ்சா போதுன்னு சாப்பிடுவாங்க. நம்ம ஆரோக்கியத்துக்கும் அதை கேளுங்க. ஏன்னா அவ்வளோ உழைக்கிற நம்ம உடல் உழைப்பு தான் அதிகமாக தரும். அந்த இடத்துல நமக்கு சத்தான நல்ல ஒரு உணவுகள் வேணும். உணவில் நல்ல எல்லோரும் உணவு வந்து நல்ல உணவாக எடுத்துங்க எல்லோரும். ஏன்னா நம்ம அவ்வளோ 12 மணி நேரம் நம்ம உழைக்கிறோம். இந்த சமைக்கிறதுக்கு அளவு பட்டுக்கிட்டு இந்த கடையில் வாங்கி சாப்பிட்றது சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் கஷ்டப்பட்டோம்னா ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிடலாம். அந்த 12ஓட சேர்த்து இன்னொரு 1/2 மணி நேரம் எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். இந்த 1/2 மணி நேரத்துக்கு நம்ம செலவு பண்ணுறது இதுக்கிட்ட சிரமப்பட்டுக்கிட்டு இந்த கடையில் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். அவன் என்ன யூஸ் பண்ணுறானோ, எப்படி சமைச்சானோ, நமக்கு ஆரோக்கியமும் இல்லை. நம்மளாம் நம்ம சமைச்சு ஒரு 1/2 மணி நேரம், அந்த 12 மணி நேரம் வேலை பார்த்து வந்தோம். அந்த மழை போட இன்னொரு 1/2 மணி நேரம் அந்த வேலை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, சமைச்சோன்னு வச்சுக்கோங்க. அந்த சமைச்சு சாப்பிட முடியல, அது அவ்வளோ ருசியாக இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். அது சாப்பிட்டா அந்த ஒரு திருப்தி இருக்கும். அந்த வேலை பார்த்தோட டயர்லாம் போய் அந்த ஒரு திருப்தி இருக்கும். இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லாமே பேஸ்ட் ஆகிடுச்சு. தக்காளிலாம் போட்டு பேஸ்ட் ஆகிடுச்சு. நீங்கள் உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொன்னேன் புதினா அப்படி கரைஞ்சிருப்பாங்க. கொத்தமல்லி மட்டும் தான் மேலே இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணோம்னா, இப்போ அரைச்சி வச்ச பவுட்ரு, பட்டை, இலை எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருந்தோம். அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். அரைச்சது எப்படியும் ஒரு 50 கிராம் இருக்கும், அதை ஆட் பண்ணியாச்சு. இதுதாங்க நமக்கு பிரியாணி மசாலா. நம்ம கடையிலாம் வரதில்லை, பிரியாணி மசாலா இதுதான். இன்னொரு முறை உங்களுக்கு சொல்கிறேன். வெறும் பிரியாணி மசாலாவுக்கு என்னென்ன ஆட் பண்ணிங்க? சோம்பு 10 கிராம், சரி, ஒரு 3 துண்டு பட்டை, ஒரு 4 துண்டு ஏலக்காய், சிறிய ஒரு ஸ்பூன் தனியாக, இதை அப்படியே வானலில் போட்டு லைட்டாக சூடு பண்ணி எண்ணெய் இல்லாமல் வெறுமனையே ஓகே வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு இலை சூடு பண்ணி அப்படியே ஆற வச்சு வறுத்துட்டீங்க. அதாங்க, அது மாதிரி நீங்களும் வறுத்து எடுத்துங்க. இந்த மசாலா சேர்க்கும் போது அடுப்பு சிம்மில் வச்சுங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லாமே மசாலா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், திக்காக ட்ரையாக அந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கன் ஏற்கனவே நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம். அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். அதில் 2 கிலோ சிக்கனை. ஆனால் பிரியாணி செஞ்சோம்னா வந்து ரூமில் உள்ள எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டு போங்க. ஃப்ரைடே மட்டும் எல்லாருக்கும் செஞ்சு அருமையாக செஞ்சு சாப்பிட்டு போனாங்க எல்லாருமே. இப்போ அடுப்பு சிம்மில் இருக்கா? அடுப்பு சிம்மில் இருக்குது. ஏன்னா அடி பிடிச்சி போயிடும். அதனால் சிம்மில் வச்சு அப்படியே பரட்டி விட்றாப்புல. இதில் பாருங்கள், நம்ம இது வரைக்கும் தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ணல. மசாலா ரெடி பண்ணால் அதில் சிக்கனை போட்டோம், ரெடி பண்ணியிருக்கோம். ட்ரையாக தான் இருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி அந்த தம் போடுறது, அந்த அரிசி அப்போ தான் வரும். டீசலில் உப்பு பார்க்கணுங்க. உப்பு பார்த்தாலும் லைட்டாக கறிக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த அரிசி இதெல்லாம் போடும்போது கொஞ்சம் பக்கமாக இருக்கும். பிரியாணிக்கு முக்கியமேங்க
இந்த நம்ம அரிசியை போட்டுட்டு இந்த தண்ணி ஊற்றுறோம் பாருங்கள், அதுதான் முக்கியமே. அப்போ தான் வந்து அரிசி வந்து குலையாமவும் இருக்கும், நல்ல பதமாகவும் இருக்கும், நல்லா வேறையாக சாப்பிட்றது கரெக்டாக வெந்து இருக்கணும். எல்லாமே இந்த தண்ணியில் தான் இருக்குது. நாங்கள் வாங்கின அரிசி வந்து பாஸ்மதி அரிசி, இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. அதுக்கு வந்து 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி எடுத்து போனாங்க. நிறைய பேர் குக்கர்லாம் பிரியாணி செய்வாங்க, குக்கரில் பிரியாணி செய்யறதுலாம் அந்தளவுக்கு ஆரோக்கியம் இல்லை. நம்ம அடுப்பில் பண்ணுறது தான் ஆரோக்கியம். அதிலே பண்ணுங்க. சிக்கன் வந்து இப்போ ஒரு 1/2 பாயில் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம பார்த்து தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். நாங்கள் டோட்டலாக 2 கிலோ அரிசி சேர்த்துருக்கோம். 2 கிலோ அரிசிக்கு 3 லிட்டர் தண்ணிங்க. நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துங்க. உப்பு எப்படி இருக்கு வேல்முருகன்? கரெக்டாக இருக்கா? உப்புலாம் பார்த்துங்க, உப்புலாம் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து உப்பு கரெக்டான அளவாக இருக்கணும், கறிக்கெல்லாம் கூட கரெக்டான அளவாக இருக்கணும். இப்போ வந்து அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சுருக்கோம், ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கோம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சாச்சு. அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் ஒரு 1/2 வேக்காடு வந்துடுச்சு. இனிமேல் மூடியை போட்டு கொதிக்க விட வேண்டியதான். இப்போ வந்து எல்லாமே நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மூடி எடுக்க போகிறோம். மூடி எடுக்கும்போது நேராக அப்படி தூக்கினாப்புல எடுத்துட விடாங்க, ஏன்னா அந்த ஆவி மூஞ்சில் அதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா போதும். இல்லை நீங்கள் அடுப்பு பார்த்து வைக்கும்போது ஊற வச்சினாலும் கரெக்டாக இருக்கும். ஊற வச்சு ஒரு 20 நிமிஷத்தில் தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்க வேண்டியதான் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி. இப்போ வந்து அரிசியை போட்டு பார்த்தோமா அப்படியே கிளறி விடணும். ரொம்ப ஹார்டாக போட்டு கலரக்கூடாது, ஏன்னா அரிசி ஏற்கனவே ஊருக்கு உடஞ்சிரும். இப்போ கிளறியாச்சு. இப்போ என்ன திரும்ப மூடி வச்சிடணுங்க? ஓகே, திரும்ப மூடி வச்சிடணுங்க. இனிமேல் அடுத்து வந்து அரிசி வந்து அப்படியே மேலே தெரியும். ரொம்ப அதிகமாக இருக்குன்னா நம்மளுக்கு தண்ணி கிடைக்கும். இப்படி இழுத்தாப்புலாம் எடுக்கணும். இப்போ எடுப்பாப்புல வருங்க, உங்களுக்கு அரிசி தெரியல. அப்படியே நல்லா கொதிக்குது. உங்களுக்கு தெரியுதா? தெரியுதுங்க. சிக்கன் அரிசி இருந்துச்சுன்னா மேலே தெரியுதுங்க. பாஸ்மதி அரிசி. சரி, கோவப்படாப்புல வேலுமுறை கொஞ்சம் சொல்கிறத கேட்டுமா. திரும்ப மூடியாச்சு. இன்னொரு 10 நிமிஷம் நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடும், சாப்பிட்லாம். அப்படியே அரிசிலாம் மேலே வந்துச்சு பார்த்தீங்களா? அப்படியே தம் போடுறது எப்படின்னு பாருங்கள். நம்மள்ட்ட அலுமினிய பாயில் கிடையாது. நான் வந்து சொன்ன இருக்கிற வச்சு தான் நம்ம பிரியாணி பண்ணுறோன்ட்டு. இப்போ வந்து பேப்பர் எடுத்துக்கோம், ப்ரௌன் பேப்பரை எடுத்து அப்படியே அடைச்சி வச்சு இதில் வந்து நம்ம வந்து மூடியை போட்டுருவோங்க. மூடியை போட்டு கிளிப்பை போட்டுருவோம். நம்ம கிளிப்பை போட்டாச்சுங்க. பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க. தம்மை வந்து இப்போ எடுக்க போகிறோம். தம்மெல்லாம் எடுத்து அங்கே ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி திறக்க போகிறோம். அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குங்க. இந்த பாரு பிரியாணி அருமையாக ரெடி ஆகிடுச்சா? தயிர் பச்சடி சாப்பிட்றதான பிளேட்லாம் போட்டுருதாச்சு. இதை சாப்பிட்டுட்டு பிளேட்டில் போட்டு சாப்பிட்டு எப்படின்னு சொல்கிறோம். தயிர் பச்சடிக்கு வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம், 3/4 லிட்டர் தயிர், அப்புறம் பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா, கேரட் ஒரு 3 கேரட்டு மீடியம் சைஸில், ஒரு ஆப்பிள். அது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட்டு கிடைக்கும் தயிர் பச்சடியில், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் அப்பாடி அப்படி இப்படின்னு காலுக்கு அடுக்கு நின்று வீடியோ எடுத்து ஒரு ஃபைனலாக நல்லா சமைச்சு முடிச்சாச்சுங்க. இப்போ இந்த பிரியாணியை கொஞ்சம் பீஸோடு எடுத்து லைட்டாக தயிர் பச்சடி வச்சு அப்படியே உப்பு காரம் எல்லாம் கரெக்டாகுங்க. அந்த ஃப்ளேவரு எல்லாம் அருமை சூப்பராக இருக்குது. நம்ம ஊர் பிரியாணி கொஞ்சம் ஸ்பைசி இருக்கும், செம்மையாக இருங்க. ஓகே, തമിഴ്നാട് നല്ല ഹോട്ടലൊക്കെ പോയി അണ്ണം വേറെ ലെവലാണ്. எங்கள் வீடியோ எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வீக்லி ஒரு வீடியோ போடுவோம், வாரத்துக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக போட்டுருவோம். ஓகே, இந்த வீடியோ எப்போ எடிட் பண்ணி இப்போ போடுறோன்னு எங்களுக்கே தெரியாது, ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துருக்கோம். இது எடிட் பண்ணுறதெல்லாம் இனிமேல் தான் படிக்கணும், கற்றுக்கிட்டு வீடியோ நல்லபடியாக
கூடிய சீக்கிரத்தில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். எல்லோரும் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எல்லோரும் பாருங்கள். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், தம்ஸ் அப் பண்ணுங்கள். ஓகே, பாய். வாழ்க வளமுடன்.